வணக்கம் மக்களே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாரி விட்டுருக்கோம். லாரி விளாட்ஸ் எல்லாமே வரும். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஊருக்கு வந்தாச்சு. நம்ம பக்கம் வெளியில் இருக்கிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டிக்காக கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். வண்டியை பிடிச்சாச்சு. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் தூங்கிட்டு இருந்தார். அவர் எழுதி விட்டுட்டு அவர் வெளில போயிருக்கார். நம்மள படுக்க வண்டி தான் படுத்து தூங்கிட்டு காலைல வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வண்டியை விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கழுவிட்டுருக்காங்க. அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த வண்டி தான் நமக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். லாஸ்ட்டில் வண்டி கழுவுன வண்டியை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. தூரத்தை வந்தாச்சு. மரம் நல்லா இருக்குன்னு உட்காந்துருக்கு மக்கள். வண்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. அது இன்னொரு வண்டி நம்ம கம்பெனி வண்டி. நம்ம வண்டி இப்போ தான் நிற்கிது. அதை முடித்து அடுத்து நம்ம வண்டி இப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பாப்பா பார்த்துட்டு சொல்கிறேன். அதான் வந்துருக்கு. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரத்து நேரில் சூப்பராக இருக்குது. வண்டி கழுவி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நல்ல உள்ள சேஸு ஃபுல்லாக தண்ணி அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை கிளப்பிக்கிட்டு நானும் டிரைவரும் கிளம்ப வேண்டியதான். போய் குளிச்சுட்டு ஒரு ரவுண்டு போயிருக்கோம். முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு அப்படியே உட்கார வேண்டியதான். நம்ம டிரைவர் இன்னும் குளிச்சுட்ருக்காரு. அவர் குளித்து முடித்தோடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் பாருங்க. அப்படியே குளவழியாக இருந்துச்சு. பிரித்து காலையில் வெறுமத்தில் உரட்டை அடித்தோன்னா உடம்பு நல்லது இல்லாமல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம டிரைவருக்காக. குளிச்சுட்டு நெல்லிக்காய் காலையில் பசி இல்லை. நம்ம டிரைவர் குளிச்சுட்டு இருக்காரு. மட்டும் 2 பேரும் ஒன்றா போக வேண்டியதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு புதுசாக ஒரு செட்டு டயரு டம்மியில் போகிறது வச்சு அதை அப்படியே மாற்றி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிரீஸ் அடிச்சுட்டு மாற்றியாச்சு. மாற்றிட்டு அப்படியே இப்போ நம்ம டிரைவர் வண்டி எடுத்துட்டாரு. நேராக எங்கே போகிறோம்னா அலைன்மெண்ட்டு பார்த்துட்டு கயிறு கட்டிட்டு போகணும். இப்போ அலைன்மெண்ட்டு பார்க்குறதுக்கு போகிறோம். அலைன்மெண்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அலைன்மெண்ட்டு பார்க்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடை இன்றைக்கி ஷெட்யூல்னால அடுத்து நேராக கயிறு கட்ட போகிறோம். வண்டிக்கு திரும்ப அவுத்து கயிறு கட்டிட்டு கிளம்பினா லாங்கு போகிறதுனால கவுரை அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுத்துட்டு திரும்ப கட்டுறேன். ஏன் பார்த்திங்கன்னா ஒரு 1300 கிலோமீட்டர் போகணும். அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால திரும்ப ஒரு 500 காசு கொடுத்து திரும்ப இத்தனை பேர் சேர்ந்து இழுத்து டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மகிட்டே ஜம்முன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கயிறு கட்டுற வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ரெடியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் நேரத்தில் கிளம்பிட்டு போய் பூஜையை போட வேண்டியதான். கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிரைவர் பூஜை போட ஆரம்பிச்சிட்டு லாஸ்ட்டாக முடிய போகுது. அதான் அந்த கோயில். இப்போ தேங்காய் உடைச்சோன்னா அப்படியே பூஜை முடிஞ்சுது. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். பூஜைலாம் முடிஞ்சு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரோடய சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டியூட்டி எனக்கு மாற்றி விட்டாங்க. நான் நைட்டு 6 மணிக்கு மேலே பெங்களூரில் போயிட்டு தலைவர் மாற்றி விடுவேன். இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தருமபுரிக்கு முன்னாடி. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைட் சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அது இந்த மொபைலில் இந்த வீடியோவில் பார்க்கல அருமையாக இருக்குது. போகிறது என்னமோ 50 தான். ஆனால் இன்னும் 80 போகிற மாதிரி ஸ்பீடில் இருக்குது. நல்ல கிளைமேட்டு வேறு. நல்லா லைட்டாக மழை தூடுற கிளைமேட்டு. அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டு தான் போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு கிளம்பிட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே இந்த கண்ணன்னு சொல்லிட்டு மளிகை இருக்குது. துப்புருக்கு முன்னாடி அங்கே தான் போய் எல்லாம் பொருளும் வாங்குவோம். வெங்காயம், தக்காளி என்னென்னலாம் தேவையோ அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். அரிசி பார்த்திங்கன்னா எப்போயும் அதே கண்ணன் அரிசி தான். கரோடு பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்பான கரோடு வாங்கிட்டோம். நம்ம டிரைவர் சமையல் பண்ணுறதுனால. அப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஊருக்கு ஒன்று, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழைக்காய் ஊருக்கு ஒன்று வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 1500 வச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம டிரைவருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வருவார். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஐட்டம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம். இப்போ துப்பூர்கிட்ட போகணும். துப்பூர்கிட்ட போய் இந்த டவுன் மேலே ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் தர்மபுரியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் ரைட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது. இப்படி நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் நல்லா அழகாக எடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ரன்னிங்கில் எடுக்கிறோம். அப்படியே ஓடிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பிடவும் வந்தாச்சு. தர்மபுரி கிட்ட வந்தாச்சு. அங்கே ஒரு கடை முத்து மீன் கடைன்னு சொல்லிட்டு போய் சாப்பிடணும் போனோம். எல்லாருக்கிட்ட போனால்
கொடுமையிலும் கொடுமை மோசமாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுவிட்டு அப்புறம் சட்டு கிளம்புறதுன்னு கிளம்பியாச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒசூர் மேடு. இந்த ஒசூர் மேடு பார்த்திங்கன்னா சரியான ஏற்றம், அப்படியே ஏறி போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் போய்ட்டு பெங்களூர் ஆர்டிஓவில் தான் தலைவர்கிட்ட வண்டியை மாற்றி விடணும். வீடியோ பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பார்த்திங்களா எடுக்கிறதுக்கு. இது நம்மகிட்ட தூங்கிட்டு இருக்காரு, இல்லைன்னா நம்ம அவர் உட்கார வச்சுட்டு அவரோட சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். வந்தாச்சு ஆர்டிஓ ஆஃபீஸு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஹைட் இருக்குது, அதுக்கு கேஸை போட்டுட்டு வண்டி கிளம்பி போக வேண்டியதான். செம்மையாக இருக்குது நம்ம வண்டி பின்னாடிட்டு பார்க்குறதுக்கு. கேஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம டிரைவர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டியூட்டி மாற்ற போகிறோம். தலைவர் வண்டியை கிளப்பி விட்டார். இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதும். நைட்டு 11 மணிக்கு எழுப்பினார். இன்னொன்று பார்த்திங்கன்னா பீஃபு ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் ரைஸு, அப்புறம் சப்பாத்தியெல்லாம் சாப்பிடும் அப்படின்ட்டு சாப்பிடாம தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கு ஏஞ்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், டியூட்டி மாற்றி விட்றணுன்னு மாற்றி விட்டுட்டு 11 மணிக்கு அப்படியே மாற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம் அடிச்சிக்க முடியல, அவ்வளோ டேஸ்ட். அந்த மாதிரி 11 மணிக்கு 2 தாத்தா தான், வயசான ஒரு தாத்தா ஒரு பாட்டி 2 பேரும் சமைச்சு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ரெகுலராக இங்கே தான் நம்ம டிரைவர் சாப்பிட முடியும். அருமையான சாப்பாடுன்னு வச்சிங்களேன். கிரேவி அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு மாற்றினேன். இப்படியே கிளம்புற ஒரு 6 மணிக்கு நினைக்கிறேன். செம்ம தூக்கம். அதை நம்ம டிரைவர்கிட்ட மாற்றி விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்ளி கிட்ட, உப்ளி இன்னும் ஒரு 100-150 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன். கிளைமேட்டை மட்டும் பாருங்கள், சும்மா வெறித்தனமாக இருக்குது. நம்ம நார்மலாக நின்று பார்க்கறத விட ட்ராவலில் பார்க்கக்கூட சும்மா அடிப்பொலி மாதிரி இருக்கா. தலைவரை வேறு காலையில் எழுப்பி விட்டு வண்டி ஓட்ட விட்டாச்சு. போயிட்டுருக்குறோம். ஏன்னா டைமிங் கொஞ்சம் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக போயிட்டுருக்குது வண்டி. அருமையாக இருக்குது. உப்ளிக்கிட்ட வந்துட்டோம். உப்ளியை தாண்டி வந்துட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா உப்ளியை தாண்டி ஃபுல்லெல்லாம் பசுமையாக தான் இருக்குது. இந்த கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனம். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்மளாம் ஸ்டே பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மேடு ஏறி ஒரு டவுன், செம்ம லாங். அப்படி டவுன்னா ஹீல்ஸ் கிடையாது, சின்ன ஒரு டவுனு. அது முடிச்சப்போ தான் நாங்கள் டீசல் போடணும். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் பங்கில் டீசல் போட போகிறோம். டீசல் போட்டு பண்ணிட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம டிரைவர் போய் சிக்கன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிருக்காரு. போய் இது பார்த்திங்கன்னா உப்ளி தாண்டி ஒரு இடத்துல நாங்கள் ஒரு கம்பெனியில் போடுவோம் ரெகுலராக கொண்டு வச்சு. டிரைவரு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டார். ஏதோ வத்தக்கறியே அது ஒரு பேர் சொன்னால் அப்படி, ஆனால் அருமையாக இருந்துச்சு. சமைக்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன்றா போட்டு வெங்காயம் பட்டம்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கினார். வதக்கிட்டு நானும் எப்படா சாப்பிட்றேன்னு ஆர்வத்தோட சரி பஸ்ஸில் உட்காந்துருந்தோம். ரொம்ப பசின்னு ஒட்டி அடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதையும் திரும்ப போட்டு அதில் எண்ணெயிலே பொரித்து வதக்கி கடைசி கட்டமாக சிக்கனை எடுத்து உள்ளே போட்டு வதக்கிட்டார். சாப்பிட்லாமா உனக்கு கேட்டால் இல்லை முதல்ல வேவனையை அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி முடித்தார். முடிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டு கிரேவியை போட்டு அடித்தா சும்மா இருக்குன்னு நல்லா இறுக்கி தள்ளிவிட்டு வண்டியை டூட்டியாக மாற்றியாச்சு. தலைவர் ரெஸ்ட்டு. சாயங்காலம் ஒரு 4-4:30 நாங்கள் வண்டி எடுத்து போயிட்டுருக்குறோம். உப்ளியை தாண்டி பூனா நோக்கி போயிட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா அதுக்கு அதாவது என்ன சொல்கிறது, கர்நாடகா ஒருத்தரையும் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். பசுமை தான், பச்சை கலர் தான், பொட்டம்னு எங்கேயும் பார்க்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு வச்சிங்களேன். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. காசு கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யக்குள்ள அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது, எவனாலையும் கிடைக்காது. என்னடா நீ இப்படியாங்கிறனா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை என்ன, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். காசு கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை செஞ்சு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா அப்படியே இது ஒரு டபுள் ரோடு. இதுலேட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இதை போடுறோன்னு வச்சிங்கன்னா, எதுக்குன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எடுத்து உங்களுக்கு போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சரியான ஒரு மேடு. இந்த மேடு 20 தான் ஏறுது ஃபுல்லாக அழுத்தியுமே. அதுக்கே இந்த மேடு முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு நானும் சேர்த்து அந்த முடக்கில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே 2 கிலோ வந்துட்டோம். லாஸ்ட்டில் பார்த்தா அந்த முடக்கு வரத்துலாம் ஃபஸ்ட்டு கிலோ வந்துருச்சு. போட்டு அழுத்தினா 10-15 தான். இது எப்படா ஏறுவோன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு இந்த மேடு ஏறவே. எல்லா வண்டியும் ஸ்பீடாக போகும், நம்ம லாரி மட்டும் ஸ்லோவாக போகும் பாருங்கள். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமராவில் பக்கத்துக்கு கம்மியாக தெரியும், ஆனால் மற்ற நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடிச்சுட்டு வந்துட்டு இந்த மேடு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு டைமிங் எடுத்துக்கிச்சு. பின்னாடி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சரியான டவுன், ஃபஸ்ட்டு டவுன். ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப ஹீட் ஆனதை நிப்பாட்டி போட்டிருக்கேன். போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா வண்டி எடுத்து பொறுமையாக போகணும். ஏன்னா இது 2,000 3,000 மட்டும்தான் போக முடியும். அதுவே ஓவர் ஸ்பீடாக பிரேக் அணைச்சி போகணும். அதனால் போய் ஒரு டீ அடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிரைவரும் எழுந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த டவுன்லலாம் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரு. நம்ம டிரைவர் தூங்கிட்டு இருந்தார். அவர் அப்படியே விட்டுட்டு திரும்ப தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்க சொன்னால் எடுத்து அப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள். இங்கிட்ட எங்கேயுமே வறட்சிங்கிறதே தெரில. கர்நாடகா தான். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லைக் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிறது. நம்ம ஊரில் தான் பாதி அழிச்சு போட்டோம்னா அதுக்கு பற்றின பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் ஒரு 550 கிலோமீட்டர் இருக்குது மும்பைக்கு. அதுக்குள்ளே அப்புறம் ஒரு டோல்கேட் முன்னாடி தண்ணி கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்தா டேங்கை ஃபுல் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த கேனை ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்தாலும் 3/4 கேன் தான் வரும். இது இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் 20 ரூபாய்க்கு ஃபுல்லாகிடும். முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 6 மணி ஆயிடுச்சு. எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல. நம்ம டிரைவரை டூட்டியை மாட்டி விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தலைவர் ஒரு 2 காடு இருக்குது, அதை இறக்கி நம்மளுக்கு தரன்ருக்காரு. ஏன்னா டியூட்டி அவருக்கு வந்துருன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தணல், முதல் தணல். வெறித்தனமாக இருக்கும் அந்த தணல். 2-3 தணல் தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 100 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பாய் வந்துட்டோம் நாங்கள். இடையில வீடியோ எடுக்க முடியல, லோடு இருக்கிறதுக்காக படுத்துருக்கோம். கூப்பிட்றன்ட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். லோடு இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இறக்குறேன்னு சொல்லியிருக்கிறானோ, ஆனால் ஒன்றும் என்னன்னு தெரியல. பார்ப்போம். நல்ல கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கூப்பிட்டு லோடு இறக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. பாதி லோடு மட்டும் இறக்குறோம் அப்படின்ட்டு இறக்க விட்ருக்கோம். நல்ல சீக்கிரம் திரும்ப இந்த இடம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அவங்க என்றைக்கு இறக்குவாங்கன்னு தெரியல. 2வது இடத்துக்கு வந்துட்டோம். 2வது இடத்துக்கு வந்து பார்ப்போன்னு பார்த்தா இன்னும் இறக்குற மாதிரி தெரியல. மழை பெய்யுது. பார்ப்போம். இன்றைக்குள்ளே அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த விளாக் என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிட்டு ஃபைனல் பண்ணுறோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குட் பாய்.